வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல அருமையான துவாதசி ரசம் பண்ண போறோம். இது என்ன துவாதசி ரசம் அப்படின்னா, ஏகாதசி அன்னைக்கு எல்லாருமே ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் மைல்டா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ரசம். இந்த ரசத்துக்கு வந்து புளியே சேர்க்க மாட்டாங்க, புளி இல்லாம செய்யற ரசம் தான். புளிப்புக்கு வந்து நம்ம தக்காளி யூஸ் பண்ணிப்போம். இந்த ரசப்பொடியும் நம்ம எப்படி ரெகுலரா பண்ணி வச்சிருக்கோம் அந்த ரசப்பொடி யூஸ் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா வந்து வறுத்து அரைச்சி பண்ற ஒரு ரசம். நம்ம வயிற்றுக்கு வந்து நல்லா லைட்டா இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப அபாரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த துவாதசி ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன், ஒரு பச்சை மிளகா. இதுக்கு ரசப்பொடி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி போட்டுக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம மிளகும் சேர்க்கிறோம், பச்சை மிளகாயும் சேர்க்கிறோம், அப்படிங்கிறது காரம் அதிகமாயிடும். 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபா சாப் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோடையே நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம். நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் நல்லா ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து இதோட சேர்த்துருவோம். எப்படினாலும் நமக்கு ரசம் வந்து தண்ணியாக தான் வேணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை ஜஸ்ட் இப்படி 2ஆக உடைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இப்படி நல்லா அப்படி 2ஆக பிச்சு போட்டுக்கிட்டோம்னா இந்த கருவேப்பிலை வாசனையோட ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியே இந்த தண்டோட அப்படி ரஃப்பாக அப்படி கையாலேயே பிச்சு போட்டுருங்க. ரசப்பொடிக்கு நம்ம இப்போ வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய்யில் வறுத்ததான் நல்லா இருக்கும். இந்த நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். துவரம்பருப்பு சரியா வறுப்படலை அப்படின்னா ரசம் வந்து ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். அதனால இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பருப்பு லேசாக செவந்து வரும்போது ஒரு காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். மிளகும் மிளகாயும் நல்லா பொரியட்டும். அதுக்குள்ள பருப்பு வந்து நல்லா செவந்து வந்துடும். பாருங்க, மிளகு, துவரம்பருப்பு, மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே ஜீரகத்தை வறுத்துப்போம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா ரசப்பொடிக்கு, அதை வந்து அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கொரப்பா நம்ம அரைச்சிக்கணும். இது இந்த ரசத்துக்கு நம்ம தக்காளி எல்லாம் அரைச்சி போட்டிருக்கோமே, இந்த ரச பாத்திரத்துல இந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். நம்ம ரசப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே ரசப்பொடி நல்லா கொரப்பா தான் அரைச்சிக்கணும். அது கொஞ்சம் நல்லா ஃபைனா போயிடுச்சுன்னா ரசம் குழன்னு நல்லா இருக்காது. இது இப்போ நல்லா கொதிக்கணும். தக்காளியில வந்து ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகணும். தக்காளியோடைய உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, ரசம் நல்லா கொதிச்சாச்சு. தக்காளியோட பச்சை வாசனை போயாச்சு, நல்லா மணக்குது. கொஞ்சம் திக்கா இருக்கு பாத்தீங்களா. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பருப்பு வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, நல்லா தண்ணி விட்டு அதை கரைச்சி தண்ணியா வந்து இந்த ரசத்துல விட்டுடணும். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு அப்படின்னு. இது இப்போ வந்து ரசம் கரெக்டா இருக்கு, நல்லா தண்ணியா தான் இருக்கு. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது கம்மியா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இனிமே வந்து இந்த ரசம் வந்து கொதிக்க கூடாது, நல்லா நுரைச்சி வரணும். ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்பதான் வந்து கொதிக்காம நுரைச்சி வரும். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா நுரைக்காமே கொதிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சாச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லியை சேர்த்துருவோம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிச்சிருவோம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த தாளிப்பை ரசத்துல சேர்த்துடலாம். டேஸ்டியான துவாதசி ரசம் சர்விங்க்கு ரெடி. வாங்க நம்ம துவாதசி ரசம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல வாசனையா சூப்பரா இருக்கு. கொதிக்கும் போதே அப்படி ஒரு மனமா இருந்தது. சூப்பருங்க, தொண்டைக்கு அவ்வளோ நல்லா எதமா இருக்கு.
நல்ல ஒரு டேஸ்டியான மைல்டான ரசம். இதில் நம்ம புளி சேர்க்கலை அப்படின்னாலும் தக்காளி சேர்த்துருக்கோமா, அந்த புளிப்பே வந்து கரெக்டாக இருக்கு. நம்ம பொடியெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்க, அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே வாசனையாகவும் இருக்கு, வாய்க்கும் நல்ல ருசியா இருக்கு. இந்த துவாதசி அன்னைக்கும் பண்ணிக்கலாம், மற்ற எந்த நாளும் நம்ம பண்ணிக்கலாம். சில பேர் வந்து மருந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ரசம் பண்ணி கொடுக்கலாம். உடம்பு சரியில்லாம இருந்து அப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து இந்த ரசம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரசம் இருக்கு. ஒரே மாதிரி ரசம் டெய்லி பண்ணி சாப்பிடாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரசம் அப்படி பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரசம் சாப்பிட்றதுமே நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஸோ இது வரக்கூடிய துவாதசி அன்னைக்கு நீங்க இந்த ரசம் பண்ணி பாருங்க. துவாதசின்னே இல்லை, என்னைக்குனாலும் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.